ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ளஸ்க்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், பூட் கெஸிங் பார்க்கலாம். பூட் கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் 5-8-2-2-0 இருக்குது. ஸோ 5-8-2-2 அந்த 0 வந்து அடுத்து அப்படியே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏ போர்டில். ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்க ஏ போர்டில் 0 எடுத்திருக்கேன். ஸோ ஏ போர்டில் 0 உங்கள் கணிப்புலையுமே மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஏ போர்டில் 0 பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9-8-5-8 வந்திருக்கு. அதே மாதிரி 9-8-5-8 வரலாம். ஸோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 எடுத்திருக்கேன். பி போர்டில் 8 உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 0-4-3-0. ஸோ எங்கேயும் பாருங்கள் 0-4-3-0. ஸோ மேபி சி போர்ட்லேயும் 0 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் போர்ட் கெஸிங் இது எடுத்திருக்கேன். இதில் எதுவும் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதோ எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள்ஸில் எந்த டபுள்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 00 to 99 வரைக்கும் எந்த டபுள்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலுமே எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஏபிக்கு ஒரு கெஸிங் பாருங்கள். இங்கே 48 பார்த்தீங்கன்னா இங்கே 48 வந்திருக்கு. இங்கே இருக்க 68 பார்த்தீங்கன்னா இங்கே 68 வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 08. இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஏ போர்ட்லேயும் 0 சொல்லியிருந்தேன், பி போர்ட்லேயும் 8 சொல்லியிருந்தேன். நல்லா மேட்ச் ஆகுது. ஸோ ஏபியில் 0-8 வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரே ஒரு செட்டு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 4Dயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், 7க்கு பவர் எடுத்தால் 2, 2, 6, 5. நேற்று ரிசல்ட்டில் 3 நம்பர் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1777. ஸோ இது நான் எப்படி எடுத்துருக்கேன்னா 1777ஆகவே தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் டபுள்ஸ் வரதுனால இதில் ட்ரிபிள்ஸே சான்சஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. இதுவுமே பார்த்துக்கோங்க. அடுத்து ஃபைனலாக ஒரு 4D ஒன்று பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் 2, 5க்கு பவர் எடுத்தால் 0, 2, 0, 9 முந்தின நாள் ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7க்கு பவர் எடுத்தால் 2, 5, 6, அதாவது இந்த 256 வந்திருக்கு. இந்த 1க்கு பவர் எடுத்தாலுமே 6, 4D வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7794. இந்த 7794லேருந்து நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து 9747ன்ற மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. இது நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக என்னென்ன மொத்தமாக எடுத்திருக்கேன்றது நான் லாஸ்ட்டில் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 740 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 074, பி போர்டில் 408, சி போர்டில் 274 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் 0408, 47 74, 77 00, 59 42 எடுத்திருக்கேன். 4Dயில் இந்த 5 4D எடுத்திருக்கேன். இதில் எது உங்கள் கணிப்போடு மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 3D இந்த 3Ds எல்லாம் எடுத்திருக்கேன். 00, 082, 080, 084, 342, 359, 749, 747, 455, 581, 419 எடுத்திருக்கேன். எப்போவும் 9 3D தான் எடுப்பேன். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 2 எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய 3D வந்திருந்தது. ஸோ இதில் உங்கள் கணிப்போடு எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் உங்கள் கெஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.